வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வாங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டுல ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஒரு ஜாலியான குதூகலமான ரகலையான ஒரு பாட்டை தான் பார்க்க போறோம். மாட்டுக்கார வேலன் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கையிலையும் மாட்டுக்கார வேலனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. எம்ஜிஆருடைய டாப் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படங்கள் எடுத்து பார்த்தோம்னாக்க அதுல அலிபாபா 40 திருடர்களும், மலைக்கல்லன், நாடோடி மன்னன் அப்படியான படங்கள் வர்றது மாதிரி, எங்க வீட்டு பிள்ளை, அன்பேவா மாதிரியான படங்கள் வர்றது மாதிரி, குடியிருந்த கோயில், ஒளி விளக்கு படங்கள்லாம் வர்றது மாதிரி இந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படமும் முக்கியமான இடம் பெறும். இந்த மாட்டுக்கார வேலன் எம்ஜிஆருடைய ஆஸ்தான டைரக்டர் நீலகண்டன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஜெயந்தி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனர் மூலமாக இந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படம் மாபெரும் வசூல் சாதனை பண்ணிச்சு. தமிழகத்தில் பல தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை புரிந்து வசூல் சாதனை புரிந்த படம் தான் மாட்டுக்கார வேலன். ஒரு டபுள் ஆக்ட் எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஜோடி, இன்னொரு எம்ஜிஆருக்கு நடிகை லட்சுமி ஜோடி. படம் காமெடியாகவும் த்ரில்லிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். வண்ணப்படம், கலர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எம்ஜிஆர் பேரழகனாக இருப்பார். ஒருத்தர் மாட்டுக்காரரு, இன்னொருத்தர் வக்கீலாக இருப்பார். இந்த 2 பேரும் சந்திக்கிற இடம் ஜெயலலிதாவுடைய வீடாக, அதாவது வி.கே. ராமசாமியினுடைய வீடாக இருக்கும். அப்போ ஒரு பாட்டு, அதுதான் வாழ்வெல்லாம் கூட வருகிற பாட்டு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாட்டு கே.வி. மகாதேவன் இசையில் டிஎம்எஸ் பாடுகிற ஒரு பக்கம் பார்க்குறேன். டிஎம்எஸ் சாருடைய பாடல்களை நீங்கள் ரகம் பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க சில பாடல்களை அல்டிமேட்டாக அவர் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு வேற யாருமே பாட முடியாது. என்னடா மாயாஜாலம் இந்த ஆளுக்கு வாய்ஸ்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு மாய குரலும் தான் டிஎம்எஸ் ஐயா. அது எப்படி எம்ஜிஆருக்கு பாடும்போது ஒரு விதம், சிவாஜிக்கு பாடும்போது ஒரு விதம், ஜெய்சங்கருக்கு ஒரு விதம்னு டிஎம்எஸ் குரலை சொல்றோம். அதுலயும் இந்த ஜாலியான பாட்டுக்கு ஒரு விதமாகும். எம்ஜிஆருடைய ஒரு ஜாலியான பாட்டுனா எப்படி இருக்கணும், ஒரு டூயட் பாட்டுனா எப்படி இருக்கணும், எம்ஜிஆருக்கு ஒரு சோக பாட்டுனா எப்படி இருக்கணும், எம்ஜிஆருக்கு ஒரு தன்னம்பிக்கை பாட்டுனா எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் மனுஷன் பிரிச்சு மேஞ்சிடுவாருங்க. அது என்ன மாயமோ தெரியல. இதெல்லாம் உண்மையிலேயே கடவுள் கொடுத்த வரம் தான் டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல். அந்த பாட்டு ஒரு பக்கம் பார்க்குறா. இந்த பாட்டு காட்சி அமைச்சிருக்கிற விதமுமே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு படுக்கை அறையா இருக்கும். அந்த இடத்துல ஒரு 2 எம்ஜிஆரும் இருப்பாங்க. அந்த டபுள் ஆக்ஷனை பண்ணியிருக்கிற விதமும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த பாமரத்தனமா மாட்டுக்கார வேலன் இந்த பாட்டை பாடுற ஸ்டைல இருக்குல்ல, எம்ஜிஆருடைய ஆகச்சிறந்த நடிப்பை இந்த படத்துல குறிப்பா இந்த காட்சியில இந்த பாட்டுல நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. இந்த பாட்டு ஆக்சுவலா அந்த வக்கீல் வி.கே. ராமசாமியோட வீட்டுக்கு வக்கீல் எம்ஜிஆர் தான் வரணும். ஆனா இந்த எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்துருவாங்க. மாட்டுக்கார அந்த வேலன் அந்த எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த எம்ஜிஆரை கூட்டிட்டு வந்து இவர் தான் நம்மளை தேடி வரக்கூடிய வக்கீல் எம்ஜிஆர் அப்படின்னு வி.கே. ராமசாமியோட மனைவி, வி.கே. ராமசாமியோடைய மகள் ஜெயலலிதா அப்படின்னு எல்லாருமே நினைச்சுப்பாங்க. இந்த வக்கீல் எம்ஜிஆருக்கும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னா ஏற்கனவே மனசில் குடும்பத்தில் அவங்க அப்படின்ட்டுலாம் ஒரு பேச்சுவார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார் வி.கே. ராமசாமி. அதனால் ஜெயலலிதாவுக்கும் இந்த மாட்டுக்கார வேலன் எம்ஜிஆரை பார்க்கும்போது வக்கீல் எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் இப்படிலாம் இந்த பொண்ணு செய்யுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட எம்ஜிஆர் இருப்பார். அந்த எம்ஜிஆரை அந்த வக்கீல் எம்ஜிஆரை லக்ஷ்மி காதலிப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வக்கீல் எம்ஜிஆரும் அந்த வீட்டுக்கு வந்துடுவார், வி.கே. ராமசாமி வீட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2 எம்ஜிஆரும் அங்கே சந்திப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு விஷயம் தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு நீங்கள் தான் நான் நினச்சி என்னைய என்னென்னலாம் செஞ்சா தெரியுமா, என்னை எப்படிலாம் பார்த்தா தெரியுமா, எப்படி ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அப்புறம் எல்லாத்தையும் சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்காரு. ஆடையே திருத்துற, அள்ளி அள்ளி சொருகிற,
ஆடைய திருத்துற அள்ளி அள்ளி சொல்கிற அறகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குற. ஆடைய அடிக்கடி அப்படி திருத்திக்கிறாளாம். பெண்களுடைய சைக்கலாஜிக்கலை பாட்டில் சொல்லி இது வாலின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்ணதாசன் தான் நான் பல இடங்கள்ல தரவுகளில் இருக்கு. கண்ணதாசனா வாலியாங்கிறது தெரியல. இதுக்கு சரியான விடை தெரிஞ்சவங்க கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். ஆடைய திருத்துறா அள்ளி அள்ளி சொருகுறா அறகுற வார்த்தை சொல்லி, பாதி பாதி தான் வார்த்தை வருது வெக்கத்துல. அறகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குறா, பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா. அந்த பின்னலை கூந்தலை அப்படி முன்னாடி போட்டு அப்படி பின்னி பின்னி காட்டுறாளாம். எவ்வளவு பெண்களுடைய இயல்பு. பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுற, பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிற, பூ போல காலெடுத்து பூமிய அப்படி நடக்கிறாளாம். அப்படி பூ மாதிரி நடக்கிறாளாம். பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா. அதாவது ஆடைய திருத்துறா, அள்ளி அள்ளி சொருகிறா, அறகுற வார்த்தை சொல்லி பாதியை முழுங்கிடுறா, பின்னலை முன்ன விடுறா, விட்டுட்டு பின்னி பின்னி காமிக்கிறா, அப்புறம் பின்னாடி தூக்கி போட்டு கையால அந்த பின்னலுடைய முடிய அப்படி இழுக்கிறாவ. பூ போல காலெடுத்து பூமியை அளக்கிறா, பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா, நிலையில கைய வச்சு நிக்கிறா நிமுறா, நிலையில கைய வச்சு நிக்கிற நிவுற, நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுற, நெஞ்சை தாளாட்டுற, ஒரு பக்கம் பார்க்கிற. அப்படியே ஒரு பெண் சாயல்ல ஒரு பெண் எப்படி ஆடினா எப்படி இருக்குமோ அப்படியே செஞ்சிருப்பார் தலைவர் எம்ஜிஆர். வேஷ்டி, அவர் வேஷ்டி, இவர் கோட் ஷூட் அப்படி இருக்கும். அது அட்டகாசமா இருக்குங்க. அந்த காஸ்டியூமு, அந்த காட்சி அமைப்புகள், அந்த ஒரு பக்கம் பார்க்கிற அந்த பெண் பாவனையில எம்ஜிஆர் பாடுறது, அது ஆச்சரியமும் வினோதமும் கலந்து சிரிச்சுக்கிட்டே இந்த எம்ஜிஆர் பார்க்கறதுன்னு எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப பக்காவா பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தாப்புல காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற, எவ்வளவு அழகா எளிமையான வரிகள் பாருங்க. இந்த பாட்டுக்கு நடுவுலயே எம்ஜிஆர் திராட்சை எடுப்பாரு. திராட்சை எடுத்து அந்த எம்ஜிஆருக்கு அடி தூக்கி போடுவார். அந்த எம்ஜிஆர் கேட்ச் பிடிச்சி டக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு சிரிப்பாரு. கட்டில எம்ஜிஆர் உட்காருவாரு. நீயும் உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு. இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிற, கறந்த பாலை நான் கொடுத்த கைய தொட்டு வாங்குற, ஏன் கைய தொட்டு வாங்குற, கைவிரல் பட்டதிலே. என்னென்ன வரிகள் பாருங்க, எப்படியான மீனிங்லாம் வருது பாருங்க. அதுல காலால நிலத்துல கோலம் போடுறது, இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் வெட்கம்லாம் கிடையாது. காலால நிலத்துல கோலம் போடுறாவ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படி பண்ணி காமிப்பார். கண்ணத்தை கம்பி போட்ட ஜன்னலில் கண்ணத்தை தேய்க்கிறேன், கண்களை மூடி மூடி கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுற, கறந்த பாலை நான் கொடுத்தா கைய தொட்டு வாங்குற, ஏன் கைய தொட்டு வாங்குற, கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குலுங்குது, கைகளை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது, ஒன்ன போல எண்ணி எண்ணி. இப்பதான் மேட்டர் சொல்றாரு பாருங்க. ஒன்ன போல எண்ணி எண்ணி எங்கிட்ட மயங்குது, உம்முகம் பார்த்ததும் தான் உண்மையெல்லாம் விளங்குது, ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 அப்படின்னு ஒரு ஜாலியான பாட்டு, எம்ஜிஆருக்கான பாட்டு இது.
அட்டகாசமான பாட்டு. மாட்டுக்கார வேலைங்கிறது மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற ஒரு எம்ஜிஆருடைய படம். எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்த பல வெற்றி படங்கள்ல இந்த படமும் ஒன்று. எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணியில் அமைந்த வெற்றி படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இதில் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய இந்த ஒரு பக்கம் பார்க்குற ரொம்ப ஒரு தனி ரசனையான ஒரு அட்டகாசமான ஒரு ஜாலியான பாட்டுங்க இது. இந்த பாட்டை பாருங்க, எம்ஜிஆருடைய ஆக்ஷன் நமக்கு சிரிப்பை வரவழைச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும். வணக்கம்.